ஏழாவது கேள்வி, மாதாந்த வங்கி கணக்கிணக்க கூற்றினை தயாரிக்கும் போது அதனோடு இணைக்கப்படும் 2 விடயங்களை குறிப்பிடுங்க. இதுக்கு மேலதிகமாக நான் ஒரு விடயத்தை சொல்ல மறந்துட்டு அதை நாங்க சேர்த்துக் கொள்வோம். அந்த முந்தைய ஆண்டிறுதி கணக்குடன் ஆண்டு இறுதி கணக்குடன் இணைக்க வேண்டிய கூற்றுக்கள், ஆண்டிறுதி கணக்குகளாக நாங்கள் முதல் கதைத்த நிதி செயலாற்றுகை கூற்று, காசு பாய்ச்சல் கூற்று, நிதி நிலைமை கூற்று என்பவற்றுக்கு மேலதிகமாக இணைக்க வேண்டிய கூற்றுக்கள், சில கூற்றுகள் நாங்கள் இணைக்க வேண்டி இருக்கும். அது தொடர்பாகவும் கடந்த காலங்கள்ல கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டால் நாங்க ஆண்டிறுதி கணக்கோடு இணைக்க வேண்டிய கூற்றுக்களாக குறைந்தது 4 கூற்றுக்களை ஏனும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுல ஒரு கூற்று சொல்லுவோம், பொறுப்புகள் பற்றிய கூற்று என்று நாங்க சொல்லுவோம். பொறுப்புகள் பற்றிய கூற்று. பொறுப்புகள் என்று சொன்னா ஒரு நிதியாண்டில ஏற்பட்ட ஒரு செலவு, அந்த நிதியாண்டில கொடுக்க முடியாமல் போனால் அது நாங்க பொறுப்புகள் என்று சொல்லுவோம். அது நிதி பிரமாணம் 94 அதனுடைய உபபிரிவு 3, அதுபோல நிதி பிரமாணம் 215 அதனுடைய உபபிரிவு 3 ஆகிய இந்த பிரிவுகளுக்கு அமைவாக பொறுப்புகள் பற்றிய ஒரு கூற்றை நாங்க இணைத்துக் கொள்வோம். இரண்டாவது, நாங்க தொலைந்து போன கொடுப்பனவு சிட்டை, தொலைந்து போன கொடுப்பனவு சிட்டை அவை தொடர்பான இணைப்பொண்டை செய்து கொள்வோம். இதை பற்றி கதைப்பது நிதி பிரமாணம் 772 அதனுடைய 1ஆம் 2ஆம் பிரிவுகளின் பிரகாரம் நாங்க தொலைந்து போன கொடுப்பனவு சிட்டைகளை ஆண்டிறுதி கணக்குகள்ல நாங்க இணைப்பு செய்ய வேண்டும். மூன்றாவது, இழப்புகள் தொடர்பான கூற்று. ஒரு நிதியாண்டில ஏற்பட்ட இழப்புகள் தொடர்பாக நிதி பிரமாணம் 102 சொல்ல வருகின்ற அந்த விடயங்களை நாங்க அந்த ஆண்டிறுதி கணக்கோடு இணைக்க வேண்டியிருக்கும். 4வது, சொத்துகள் பற்றிய கூற்று. இது புதிதாக நாங்க இணைத்துக் கொள்கின்ற விடயங்களாக இருக்கும். இவை தவிர இன்னும் பல விடயங்கள் இருந்தாலும் இந்த 4 கூற்றுக்களையும் நீங்க ஞாபகத்துல வைத்திருக்க வேண்டும். அத்தோட இப்ப 7ஆம் கேள்வியை நோக்கி நகர்வோம். 7ஆம் கேள்வி, நிதி பிரமாணம் 395 மற்றும் 396 அவற்றோடு இணைந்த ஒரு கேள்வி. அதுதான் வங்கி கணக்கிணக்க கூற்று. கடந்த முறை கேட்டிருந்தாங்க, ஒரு வங்கி கணக்கிணக்க கூற்றை தயாரிப்பதற்கு தேவைப்படுகின்ற 2 நீதிகளும் எவை அப்படின்ற கேள்வி. நிறைய பேர் அதுல சிம்பிளா நிறைய பேர் புலப்பட்டுட்டாங்க. என்ன வங்கி கணக்கிணக்க கூற்றை தயாரிக்கணும் என்றால் காசு புத்தகம் திணைக்களத்தினுடைய வங்கி மீதியும் வங்கி கூற்றினுடைய வங்கி மீதியும் வேண்டும். எல்லாம் புரிஞ்சு கொள்ளணும். இந்த வார்த்தை முக்கியம். ஒரு வங்கி கணக்கிணக்க கூற்று நாங்க தயாரிக்கொண்டா நம்மட திணைக்களத்தில் இருக்கக்கூடிய காசு புத்தகத்தில் இருக்கக்கூடிய மீதியும் வங்கி மீதி மீதியில எழுதப்படாது, பிள்ளை வங்கி கூற்று மீதின்னு சொல்லணும் தெளிவா. அப்ப திணைக்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி கணக்கிணக்க கூற்று, வங்கி கணக்கு இணக்கும் கூற்று நிதி பிரமாணம் 395. இந்த நிதி பிரமாணம் 395க்கு அமைவாக நாங்க வங்கி கணக்கிணக்க கூற்று தயாரிக்கணும். 2 மீதி தேவை. ஒரு மீதி திணைக்கள வங்கி மீதி, திணைக்கள வங்கி மீதி, அதுவும் வங்கி கூற்று மீதி. இந்த 2 மீதியும் தேவை. என்னென்ன மீதி தேவை? திணைக்கள வங்கி மீதியும் அல்லது திணைக்கள காசு புத்தக மீதி என்று சொன்னாலும் இது ஓகே. வங்கி கூற்று மீதியும் தேவை. இந்த மீதி 2ஐயும் கொண்டு நாம தயாரிப்பதுதான் வங்கி கணக்கிணக்க கூற்று. இந்த வங்கி கணக்கிணக்க கூற்று எப்போது தயாரிக்க வேணும் என்று சொன்னா, மாதம் முடிந்து
மாதம் முடிவடைந்து அடுத்த மாதத்தின் 15ஆம் திகதிக்கு முன் தயாரிக்க வேண்டும். மாதம் முடிவடைந்து அடுத்த மாதம் 15ஆம் திகதிக்கு முன் தயாரிக்க வேண்டும். இந்த தயாரிப்பில நாங்க பயன்படுத்துற விடயம் என்னென்று சொன்னா, திணைக்கள வங்கி மீதியும் வங்கி கூற்று மீதியும் சமனிருக்காது. அதன் போது 2 விடயங்களை கூட்டுவோம், 2 விடயங்களை கழிப்போம். அதாவது 4 விடயங்களை இந்த வங்கி கணக்கு இணக்க கூற்ற தயாரிப்பதற்கு பயன்படுத்துவோம். நான் சொல்ல FR 395 சொல்ல வருகின்ற செய்தி. அதுல ஒன்று மாற்றப்படாத காசோலை. மாற்றப்படாத காசோலைகள். ஒரு திணைக்களம் காசோலையை கொடுத்த பிறகு காசோலையை பெற்றுக்கொண்ட நபர் அந்த காசோலையை பேங்க்ல கொண்டு கொடுத்து பணமாக்காமல் இருந்தால் அதுக்கு பெயர் சொல்லுவோம் மாற்றப்படாத காசோலை அப்படி சொல்லுவோம். அப்படியான மாற்றப்படாத காசோலை இந்த திணைக்கள வங்கி நிதியோடு கூட்ட வேண்டியதாக இருக்கு. இரண்டாவது கூட்ட வேண்டிய விடயம் இனங்காணப்படாத அடையாளம் காணப்படாத பெறுவனவு. இதை இன்னொரு வார்த்தையில சொல்லலாம் நேரடி வைப்பு. அன்ஐடென்டிஃபைட் ரிசிப்ட். இது அன்ரியலைஸ்ட் பேமெண்ட். இது அன்ரியலைஸ்ட் கொடுத்துட்டோம் இன்னும் மாற்றல். இது அன்ஐடென்டிஃபைட் இனங்காணாமலுக்கு வந்திருக்குது. இது ரெண்டையும் நம்முடைய காசு புத்தக மீதியோட கூட்டும். மாறாக காசு புத்தக மீதியில இருந்து கழிக்கின்ற விடயங்கள் 2. ஒன்று வசூலாகாத காசோலைகள். வசூலாகாத காசோலைகள் பேங்க்ல கொண்டு போட்டுட்டோம், மாத கடைசியில இன்னும் அதுக்கு பணம் வரல் என்றால் அதுக்கு பெயர் வசூலாகாத காசோலை. 2 அடையாளம் காணப்படாத கொடுப்பனவு. அடையாளம் காணப்படாத கொடுப்பனவு. இந்த 4 விடயங்களும் தான் ஒரு வங்கி கணக்கு இணக்க கூற்றை தயாரிப்பதற்கு பயன்படுத்துகின்ற விடயங்களாக இருக்கு. மாற்றப்படாத காசோலை, அடையாளம் காணப்படாத பெறுவனவு. இது ரெண்டையும் நம்முடைய திணைக்கள வங்கி மீதியோடு கூட்டி வசூலாகாத காசோலைகளையும் அடையாளம் காணப்படாத கொடுப்பனவுகளையும் இந்த திணைக்கள வங்கி மீதிலிருந்து கழித்து கொண்டவென்றால் அது வங்கியில் இருக்கக்கூடிய கூற்று மீதிக்கு சமனானதாக வந்து சேரும். இப்ப கேள்வி என்னென்று சொன்னால், மாதாந்த வங்கி கணக்கிணக்க கூற்றினை தயாரிக்கும் போது அதனோடு இணைக்கப்படும் 2 விடயங்களை குறிப்பிடுக. ஒன்றில் எப்படி எழுதலாம்? மாற்றப்படாத காசோலை, வசூலாகாத காசோலை என்கின்ற இந்த 2 எழுதலாம். அல்லது இந்த 2 ஏதோ இந்த 4ல ஏதாவது 2 நீங்க விடையாக எழுதி கொள்ளலாம். ஏதாவது கேட்க வேண்டும் அது சம்பந்தமாக கேட்டுக்கொள்ளும். இது சம்பந்தமாக நம்ம நிறைய கதைக்கோணும். அது அடுத்த மொழிகளோட சேர்த்து வருது. நிதி பிரமாணம் 392, 93, 94 சொல்ல வருகின்ற அழிந்த காசோலைகள், கோடு அழிந்த காசோலைகள், அதுபோல பதில் காசோலைகள், தொலைந்த காசோலைகளுக்கு பதிலாக கோருகின்ற காசோலைகள், அப்படியான கோடு அழிந்த காசோலைகள் மற்றும் தொலைந்த காசோலைகளுக்கு பதிலாக பதில் காசோலை ஒன்று கோருகின்ற பொழுது அது தொடர்பான விடயங்களை குறித்து வைக்க வேண்டிய விடயங்கள், இடங்கள் எங்கெங்க குறிப்பிடுத வேணும். அதன் போது பயன்படுத்துகின்ற நட்டஈட்டு முறி, நிதி பிரமாணம் 392 சொல்ல வருகின்ற நட்டஈட்டு முறியில என்னென்ன அம்சங்கள் உள்ளடக்க வேணும் போன்றவைகள் எல்லாம் அடுத்த மொழியுள்ள உங்களுக்கு கேள்வியாக இருக்கின்றபடினால அந்த 392, 93, 94 நிதி பிரமாணங்களை நாங்க பிறகு கற்றுக்கொள்வோம். இப்ப நாங்க மெயினா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் 395 நிதி பிரமாணம் சொல்ல வருகின்ற செய்தி. அதுதான் திணைக்கள வங்கி மீதியும் வங்கி கூற்றில் உள்ள வங்கி மீதியும் சமனற்றதாக இருந்தால்
அதை சமன் செய்வதற்கு நிதி ஒவ்வொரு மாதமும் முடிவடைந்த பிறகு பேங்கிலிருந்து வர ஸ்டேட்மெண்ட் மீதியையும் அதுபோல திணைக்களத்தில் இருக்கக்கூடிய காசு புத்தக மீதியையும் சமன் செய்வதற்காக நாங்க வங்கி கணக்கு கூட்டு தயாரித்து அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு முன்பாக கணக்காய்வாளருக்கு சமர்ப்பிப்போம். கணக்காய்வாளருக்கு சமர்ப்பித்தே ஆக வேணும். அதில் இருக்கக்கூடிய உருப்படிகளை பற்றி கதைச்சிருக்கோம். அதுல தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு எஃப்ஆர் தான் 396. அதாவது இந்த மாற்றப்படாமல் இருக்கக்கூடிய காசோலைக்கு என்ன பரிகாரம் செய்வோம் என்பது. ஒரு மாற்றப்படாத காசோலை ஒன்று காணப்பட்டால் அதற்கு நாங்க செய்யக்கூடிய பரிகாரம் அந்த மாற்றப்படாத காசோலையை அரச வருமானமாக மாற்றுதல் என்கின்ற விடயம். இது போதும் உங்களோட எக்ஸாமுக்கு ஏதாவது கேட்டுக்கொள்ளும், இல்லாட்டி 8ஆம் கேள்வியை நோக்கி நகர். வங்கி கணக்கிணக்கு கூற்று தயாரிக்க சொல்லி வருமா பெருமானங்கள் தந்து? கிழக்கு மாகாண சபையின் கடந்த கால வினாப்பத்திரத்தில் அப்படி ஒரு கேள்வியும் வந்ததுண்டு. அதனாலதான் நான் உங்களுக்கு இந்த 2 கூட்டுறது 2 கழிக்கிறது என்று சொன்னேன். நான் பெரும்பாலும் கிழக்கு மாகாண பரீட்சை பேப்பர்ல அப்படி கடந்த காலத்து ஒரு கேள்வி வந்திருக்குது. அந்த விஷயத்தையும் டார்கெட் பண்ணித்தான் இதை நான் சொன்னேன். திணைக்கள வங்கி, அந்த அம்புக்குறியோடு போட்டு வச்சிருக்கேன். திணைக்கள வங்கி நீதியோடு மாற்றப்படாத காசோலையும் அடையாளம் காணப்படாத பெறுவனவையும் கூட்டோணும், வசூலாகாத காசோலையும் அடையாளம் காணப்படாத பெறுவனவையும் கழிக்கோணும். கழித்தா இது வரும் என்று நான் சிம்போலிக்கா காட்டி வச்சிருக்கேன். அது உங்களுக்கு மேலதிகமான விடயமாக இருக்கும். அப்படியும் ஒரு கேள்வி வந்திருக்கு. எப்படி வந்தாலும் நீங்க தயாராக வேணும். ஓகே, அடுத்த கேள்வி நோக்கி நகர்.